தமிழகத்தை பொறுத்தவரை இந்த டிக்குவா புயலானது சென்னைக்கு அருகே நிலவி வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளில் நிலவிய இந்த டிக்குவா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து அதே பகுதிகளில் நிலவியது. இது வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வட தமிழகம், புதுவை மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு வடகிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் கடலூருக்கு வடகிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதியிலிருந்து வட தமிழகம், புதுவை கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரம் 40 கிலோமீட்டராக இருந்தது. இதனால் டிசம்பர் 1ஆம் தேதி கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.